தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவும் வந்து பாத்தீங்கன்னா, அன்றைக்கு பொதுக்குழுவில் பேசும் பொழுது ஒரே பஞ்ச் டயலாக் தான். விஜய் பேச வேண்டிய பஞ்ச் டயலாக் அனைத்தையுமே ஆதவர்ஜுனா வந்து, அதாவது விஜய் படத்தில் சினிமாவில் பேசக்கூடிய பஞ்ச் டயலாக்ஸ் அனைத்தையுமே ஆதவர்ஜுனா என்று பேசினார் என்று சொல்லலாம். ஆதவர்ஜுனா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உள்ள கிடக்கை, திமுகவில் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள், திமுகவில் அவர் சந்தித்த அந்த வலி வருத்தம் அனைத்தையுமே வந்து அவர் என்று வெளிப்படுத்தினார் அப்படின்றத பார்க்கிறோம். மக்கள் கிட்ட நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மக்கள் கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், 10 வருஷமா நான் திமுகவில் வந்து பணியாற்றி அவர்களுக்காக நான் வந்து பணியாற்றியதற்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக வந்து நல்லவர்களாக தெரிந்தார்கள். ஆளும் கட்சியாக வந்த பிறகுதான் எனக்கு பிடிக்காமல் போனது.